ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்றைக்கி அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நோட்டீஸாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2025 நவம்பரில் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் எல்லோரும் எழுதியிருப்பாங்க. அதாவது பிஎட் முடித்தவங்க, டிடெட் முடித்தவங்க எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நவம்பரில் எழுதி Jan 31 அன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்னு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம். நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பற்றி தான் என்னன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் இவங்க எக்ஸாமை எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில், அதாவது பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா ஒன்லி எக்ஸாம்ஸ், அதாவது எப்படின்னா எக்ஸாம்ஸ் ஸ்ட்ரிக்டாக நடக்கும். அது ஸ்ட்ரிக்டாக நடக்கும் பார்த்திங்கன்னா, அதுவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மை, தகுதி மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக தேர்வு முறைகள் பின்பற்றி சமூக நீதியும் சமவாய்ப்பையும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வுகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலியிட பணிகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் நிறையா கால்ஃபர் வரும். அதாவது நிறையா போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தகுதி அடிப்படையில் தகுதியான ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டில் டிஆர்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் டெட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆல்ரெடி யார் டெட்டு கிளியர் பண்ணலையோ அவங்களாம், டெட்டு யார் கிளியர் பண்ணலையோ அவங்களாம் பார்த்திங்கன்னா டெட்டு கிளியர் பண்ணணும். அதாவது ஸ்பெஷல் டெட் இயர்லி ட்வைஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி பற்றி கொடுத்துருக்காங்க. யூஜிடிஆர்பி இனிமேல் ஸ்ட்ரிக்டாக தாங்க நடக்கும். எந்த மால் ப்ராக்டிக்ஸு எந்த கொலாப்ஸும் வராதுன்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்பியோட வேக்கன்சி நம்ம எப்போ, அதாவது ரெக்யூர்மெண்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுகளுக்கு எப்போ பார்த்திங்கன்னா 2026 செப்டம்பர் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நவம்பரில் எக்ஸாம் எழுதணும், டெட் எக்ஸாம் எழுதி ஜனவரியில் ரிசல்ட் வந்துச்சு. கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மார்க்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி அப்படி அவங்கன்னா பார்த்திங்கன்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும். பிசி எம்பிசி அப்படி அவங்களாம் பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் எஸ்சி எஸ்டி அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சட் அவங்களாம் பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ் எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மார்க்லாம் சேஞ்ச் பண்ணி Jan 31 ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் யூஜிடிஆர்பி எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா மேபி செப்டம்பரில் வரும். இப்போ செப்டம்பரில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.